முருகாசரணம். அன்பர்களின் கேள்விகளும் அருள் தந்தையின் பதில்களும். கேள்வி: சுவாமிஜி, ஜீவ சமாதி என்பது என்ன? அது பற்றிய விவரத்தை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பதில்: ஒருவர் தவத்தின் மூலமாகவும் தற்சோதனையின் மூலமாகவும் தன்னுடைய உயிரை தூய்மை செய்து முழுமை பேறு நிலையடைந்ததும், காயகல்பத்தின் மூலமாக தன் வித்துவை கெட்டிப்படுத்தியும், உலக வாழ்க்கையில் தாம் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்து நிறைவு பெற்றும், இனிமேல் நான் இவ்வுலகில் சாதிப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற எண்ணத்தை பெற்றுவிட்டால், மனதை இறைநிலையோடு இணைத்துவிட்டு லம்பிகா யோகத்தின் மூலம் உயிரை உடலோடு சுவர செய்து விடுவார்கள். முன்னமே செய்திருந்த ஏற்பாட்டின்படி சீடர்கள் உடலை புதைத்து விடுவார்கள். மன இயக்கம், உடல் இயக்கம் நின்றுவிட்டாலும் இந்த உடலை விட்டு ஜீவன் பிரியாதிருப்பதால் உடல் கெடாமல் இருக்கும். இதுவே ஜீவசமாதி. இதுபோல தமிழ்நாட்டில் மகான்கள் அடக்கமான 18 ஸ்தலங்கள் உள்ளன. பழனி, திருப்பதி, சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோயில் போன்ற இடங்களிலெல்லாம் சித்தர்கள் அடக்கமாகியிருக்கிறார்கள். அந்த இடத்தின் மேல் நம் முன்னோர்கள் சிலைகளை வைத்து கோயில் கட்டி வழிபாட்டுக்குரியதாக அமைத்துள்ளார்கள். என்றைக்கும் அந்த மகானுடைய ஆற்றல் அவருடைய உடலை விட்டு பிரியாதிருக்கும். அவர்கள் உலக நன்மைக்காக உடலடக்கம் பெற்றபோது எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் அங்கேயே இருப்பதால் அதை மக்கள் சுற்றி வர அந்த மகான்களுடைய எண்ணங்கள் மக்களை வழிநடத்தும். சித்தர்கள் அடக்கமான கோயில்களுக்கு குடமுழக்கு தேவையில்லை. ஜீவன் என்றால் உயிர், சமாதி என்றால் சமன். ஆதிக்கு சமமாக மனம் நிலைபெறு அடையும் நிலையே ஆதிக்கு சமமாக மனம் நிலைபேறு அடையும் நிலையே ஜீவசமாதி ஆகும். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாந்த மகரிஷி. நன்றி.